வணக்கம் தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. கைன் மாஸ்டரில் எப்படி வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வாய்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க. வீடியோவுக்கு வாய்ஸ்க்கு பின்னாடி மைல்டாக ஒரு மியூசிக் ப்ளே ஆனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ப்ளே ஆச்சு அப்படின்னா இன்னும் கூட அந்த வீடியோ வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு வாய்ஸ் ஓவருக்கு பேக்ரவுண்டில் எப்படி மைல்டாக ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மியூசிக் வந்துட்டு கேட்குறவங்களுக்கு வந்துட்டு எரிச்சலாக இருக்கக்கூடாது. உங்கள் வாய்ஸ் வந்துட்டு கிளியராக கேட்கணும். அதே நேரத்தில் அந்த மியூசிக் வந்துட்டு மைல்டாக தான் வந்துட்டு ஓடணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எடிட் பண்ண ஒரு வீடியோவை தான் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோவை இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணணுமோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஆடியோவை நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற மூணாவதாக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், இப்போ ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒயிட் கலரில் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் மாறிடும். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து மியூட் ஆயிரும். அதுக்கப்புறமா மூணாவது ஸ்டெப்பு, நீங்கள் கீழே இருக்கிற வாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருங்க. ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன். இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு நம்ம முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம இப்போது மியூசிக் வந்துட்டு மைல்டாக நம்ம ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரைட் சைடில் மியூசிக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த ஒரு படத்தில் இருக்கிற பாட்டையும் யூஸ் பண்ணிடாதீங்க. காப்பிரைட் கிளைம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ மியூசிக் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். யூடியூப்பில் கொடுத்த ஃப்ரீ மியூசிக்கே வந்துட்டு போதுமானது. அதிலே வந்துட்டு எக்கச்சக்கமாக மியூசிக் இருக்குது. அதையே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் யூடியூப்பில் வந்து டவுன்லோட் பண்ண மியூசிக்கோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு மியூசிக்கை வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 பட்டன் வரும். ஒன்று வந்து ப்ளஸ் பட்டன், இன்னொன்று வந்துட்டு ப்ளே பட்டன் வரும். ப்ளே பட்டனை ப்ளே பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ஆடியோ வந்து ஓகேவா, இதை நம்ம ஆட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆடியோ ஓகே அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்துருச்சு. திருப்பி இந்த டிக் மார்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஆடியோ இருக்குது ப்ளூ கலரில். அதுக்கு கீழே இன்னொரு ஆடியோ ஒன்று வந்துருச்சு பாருங்கள், அதுதான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண மியூசிக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோட எண்டு கிட்ட கொண்டு போய் இந்த ரெட் கலர் மார்க்கை வச்சுட்டு இந்த ஆடியோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதோட நம்மளோட வீடியோ வந்து முடியுது. இதுக்கு மேலே இருக்கிற ஆடியோலாம் நமக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ட்ரிம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்து டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளோட வாய்ஸும் சரி, அந்த பேக்ரவுண்டில் நம்ம ஆட் பண்ண மியூசிக்கும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் வால்யூமில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ ரொம்ப வந்துட்டு அது ஆக்வர்டாக இருக்கும். நம்ம பேசுகிறதும் அவங்களுக்கு புரியாது, அந்த மியூசிக்கும் வந்து கிளியராக கேட்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இதோட வால்யூம் வந்துட்டு 100ல் இருக்குது. இந்த பாரை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியும். இதில் இருக்கிற வால்யூமை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10%க்கு வச்சுருங்க. 10 அப்படி இல்லைனா ஒரு 15, இந்த மாதிரி கம்மியான ஒரு இது மைல்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 15ல் நான் செட் பண்ணிக்கிறேன். ஒரு 15ல் செட் பண்ணிட்டேன் நான். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கேட்கும். அதே நேரத்தில் அந்த மியூசிக் வந்துட்டு ரொம்ப மைல்டாக கேட்கும். அப்படி உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த 15% அப்படிங்கிற அந்த வால்யூமை ஒரு 5% கம்மி பண்ணி 10க்கு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 10 to 20%குள்ளேயே வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 20%க்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களோட வாய்ஸ்க்கு வந்துட்டு அது கொஞ்சம் இடைஞ்சலாயிரும். கேட்குறவங்களுக்கு வந்துட்டு அது புரியாது நீங்கள் பேசுகிறது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள்.
ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, அவுட்புட் எடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வால்யூமாக குறைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மியூசிக்கை ஆட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சதுலேயே தான் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதில் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே செட்டிங்ஸ்லையே வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. எப்போயுமே எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த எக்ஸ்போர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொபைலை பொறுத்து மாறுபடுங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற ரேம் வந்துட்டு ஒரு 2 GB இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 3 GB இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 GB 6 GB 8 GBலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்கும். ஸோ உங்களோட மொபைலில் இருக்கிற ரேமை பொறுத்து இந்த எக்ஸ்போர்ட் ஆகிற ஸ்பீடு வந்துட்டு டிஃபர் ஆகும். அதனால் எடிட்டிங்கு ஒரு நல்ல மொபைலாக எப்போவுமே ஹை கெப்பாசிட்டி ரேம் இருக்கிற மாதிரி ஒரு மொபைலை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்மளோட வீடியோ ஃபைனலாக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். வணக்கம் தமிழச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ஸ்டூடியோவில் சும்மா ஒரு சாம்பிள் வீடியோ தான். எந்த வீடியோவும் கிடைக்கல டக்குன்னு. ஸோ அதான் இந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்டூடியோ. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது இங்கே பக்கத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 இன்ச் டிவி இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, மற்றபடி டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் வந்துட்டு என்னோடய சிம்பிள் ஸ்டூடியோ செட்டப். ஒரு 2.1 ஹோம் தேட்டர், ஒரு பிரிண்டர். ஸோ ஓவராலாக பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுமோ ஒரு ஸ்டூடியோவுக்கு அது எல்லாமே இங்கே இருக்குது. இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.